இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. நிறைய சபைகளில் குருத்தோலைகளை கையில் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களும் போனோம். அதை எதுக்காக செய்கிறோம் என்றால், இயேசு வாழ்ந்த காலங்களில் 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் ஜனங்களுக்கு அநேக நன்மைகளை செய்தார். அதே மாதிரி வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். இந்த மாதிரி ஜனங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தபடினாலே, ஜனங்களுக்கு நல்ல போதனைகளை கொடுத்ததுனாலே ஜனங்கள் அவர் மேலே மிகுந்த மரியாதையும் விருப்பமும் வைத்திருந்தார்கள். இயேசுவும் ஜனங்களை ரொம்பவும் நேசித்தார். அவர் எருசலேமுக்கு வரும் பொழுது அந்த ஜெருசலேம் மக்கள் அவரை மிகுந்த உற்சாகத்தோடு அவரை வரவேற்றார்கள். அந்த ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவருக்கு உற்சாகமான வரவேற்பை அவர்கள் கொடுத்தார்கள். திரளான மக்கள் ஜெருசலேம் நகரத்தில் அங்கே தங்கி இருந்தார்கள். அது ஒரு பண்டிகை காலமாக இருந்தபடினால நிறைய ஜனங்கள், திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை ரொம்ப உற்சாகமாய் வரவேற்றதுனால அந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இந்த குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்படுகிறது. இது சில சபைகள் இதை செய்கிறது கிடையாது. இது பழைய பாரம்பரியம் என்று சொல்லி விட்டு விடுகிறார்கள். ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், சபைக்கு வெளியில் இருக்கிற மக்களுக்கு, இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிற ஒரு காரியமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா வேதத்தில் பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். இயேசுவை குறித்து நாம் வெளியிலே சொல்லுகிறதற்கு இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நாம் தைரியமாக இயேசுவை குறித்து வெளியில் அறிக்கை பண்ணும்பொழுது நம்மை குறித்தும் இயேசு பரலோகத்தில் அறிக்கை செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை எல்லா சபைகளும் இதை அனுசரிக்குமானால் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.